வேற லெவல் போங்க நண்பர்களே. தாறு மாறு தக்காளி சோறு இருக்கு இன்னைக்கு வீட்டுக்குள்ள. தரமான கண்டென்ட் இருக்குது. அப்படி மட்டும் நம்பி போய் பாத்துறாங்க எபிசோட. ஏன்னா நான் ப்ரோமோ பார்த்தே கண்டுபிடிச்சேன் இன்னைக்கு இவங்க வீட்டுக்குள்ள சண்டை போடுற மாதிரி எனக்கு தெரியல. ஐயா பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு ஐயா. ஐயா அந்த ப்ரோமோ போய் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த மாஸ்க் டாஸ்க்குக்கான 2வது ரவுண்டு நடந்த மாதிரி இருக்குயா. ஏன்னா அதுல ஒரு சீன் நம்மளால கவனிக்க முடியுது. 2 லாக்கர்ஸை லாக் பண்ணிருக்காங்க ஐயா. பட் இந்த வீட்டுக்குள்ள அவங்க சண்டை போடுற மாதிரி இந்த ப்ரோமோல காமிக்கிறாங்க ஐயா. ஆனா அவங்க சண்டை போடலையா. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அவங்க மாத்தி மாத்தி கத்திக்கிறாங்க. பேக்ரவுண்ட்ல அந்த பிஜிஎம் ஏத்தி வச்சிருக்காங்க. பட் நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா அவங்க மாத்தி மாத்தி கத்திக்கிற மாதிரி பாசத்தை பொழிஞ்சுக்கிறாங்க. கத்திக்கிற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாஸ்க் டாஸ்கை இவங்க அழிக்க போறாங்க. ஏன் சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, இது பிக் பாஸ் டீம் மேல மிகப்பெரிய தப்பு. ஏன்னா பொம்மை டாஸ்கை நீங்க ரிட்டர்ன் வச்சிருக்கணும். பொம்மை டாஸ்கை ரிட்டர்ன் வச்சு அந்த டால் ஹவுஸை நீங்க ரிட்டர்ன் வச்சிருந்திருக்கணும். டால் ஹவுஸை நீங்க ரிட்டர்ன் வச்சாதான் அந்த டாலை யாராவது ஒவ்வொருத்தர் உள்ள எடுத்துட்டு போகும்போது ஒரு சில பேர் வந்து அந்த பிளாக் பண்ணுவாங்க உள்ள விடாம. அப்பதான் சண்டைகள் வரும். ஒரு சில டீம் ஃபார்ம் ஆகும். ஒரு சில பேர் நீ ஏன் பொம்மை எடு நான் உன் பொம்மை எடுக்கன்னு சொல்லி டீமா ஃபார்ம் ஆகி உள்ள கொண்டு அந்த பொம்மையை வைக்க போராடுவாங்க. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சண்டைகள் அதிகரிக்கும். பட் நீங்க இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னா டால் ஹவுஸை தூக்கிட்டீங்க. மாஸ்க் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறீங்க. சரி இந்த மாஸ்கையாச்சும் உள்ள வைக்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லி பார்த்தா இந்த மாஸ்கை ஓப்பனா வெளியே வைக்கிறதுக்கு ஒரு லாக்கரை கொடுத்துருக்கீங்க. சோ இங்க யாரையும் பிளாக் பண்ண முடியாது. யாரையும் பிளாக் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா சும்மாவே கையை பிடிச்சா பிசிக்கல் ஹராஸ்மெண்ட்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை உருவாக்கிடுவாங்க. ஸோ அந்த வகையில் யார் கையும் பிடிக்க போறது இல்லை. ஸோ அவங்களுக்கு பிடிக்காதவங்க மாஸ்கை கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு சில பேர் கொண்டு வைப்பாங்க. ஒரு சில பேர் நம்ம மாஸ்கையும் யாராவது ஒருத்தர் வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு சரி ஓகேன்னு சொல்லி கூட்டணி போட்டு கொண்டு போய் வைப்பாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் மாஸ்கை கையில் எடுத்து வச்சுட்டு தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ் அங்கே காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோமோ அடிப்படையில் நான் பார்க்க போனா முதல் ரவுண்ட்ல கெமி அவர்களை எவிக்ட் பண்ணியிருக்காங்க. என்னால் அது மட்டும் தான் கவனிக்க முடியுது. ஏன் கேட்டுக்கோங்க. அப்படியே guys சின்ன உதவி. ஸோ மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பார்த்து தட்டி விடுங்க. ஏன்னா இந்த ப்ரோமோல ஒரு சில பேருக்கான மாஸ்க் வந்து அந்த லாக்கருக்குள்ள போயிட்டு ஓகேவா. அதை நீங்க நல்லா கவனிச்சுனா தெரியும் யாரு மாஸ்க்லாம் போயிருக்குன்னு சொல்றேன். எஃப்ஜேக்கான மாஸ்க் அங்க தான் இருக்கு. நம்ம வினோத்கான மாஸ்க் அங்க இருக்குது. கனி அவர்கள் மாஸ்க் அங்க தான் இருக்கு. பிரவீன் அவர்கள் மாஸ்க் அங்க தான் இருக்கு. வியானா அவர்கள் மாஸ்க் அங்க தான் இருக்கு. நினைச்சு பாருங்க நண்பர்களே. வியானா மாஸ்க் எல்லாம் யாரோ தூக்கி வச்சு கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க. சோ வியானா மாஸ்க் அங்க தான் இருக்குது. நம்ம சபரி மாஸ்க் அங்க தான் இருக்குது. கலையரசன் மாஸ்க் அங்க தான் இருக்குது. திவாகர் மாஸ்க் அங்க தான் இருக்குது ப்ரோ. திவாகர் 2வது ரவுண்டும் பாஸ் ஆயிட்டாரு ப்ரோ. முதல் ரவுண்ட்ல சேவ் ஆயிட்டாப்ல. ஏன்னா முதல் ரவுண்ட்ல கடந்து வந்து தான் 2வது ரவுண்ட் வந்திருக்காப்ல. 2வது ரவுண்ட்லயுமே திவாகருக்கான மாஸ்கை யாரோ தூக்கி வச்சிட்டாங்க லாக்கர்ல. சோ திவாகர் மாஸ்க் அங்க இருக்குது. அரோரா மாஸ்க் அங்க இருக்குது. சுபிக்ஷா மாஸ்க் அங்க இருக்குது. விக்ரம் மாஸ்க் அங்க இருக்குது. துஷார் மாஸ்க் அங்க இருக்குது. இன்னொருத்தவங்க மாஸ்க் அங்க இருக்குது. பட் அவங்களுக்கான ஃபேஸை மட்டும் டீம் ரொம்ப தெளிவா அப்படி ஒரு மாதிரி ரொம்ப டார்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால கவனிக்க முடிஞ்சு. நீங்க அந்த ப்ரோமோ வேணா பாஸ் பண்ணி வச்சு பாருங்க. மற்ற எல்லாரும் ஃபேஸை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். மேல லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னர்ல 2வது இருக்க மாஸ்கை மட்டும் இவங்க பிளர் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் யாருன்னு தெரியல. சோ அது என்னோட கெஸ் படி அது ரம்யாவா இருக்கணும். ஓகேவா? அது என்னோட கெஸ் படி ரம்யாவா இருக்கணும். சோ ஆதிரை மாஸ்க் அங்க இல்ல. ஆதிரை மாஸ்க் அங்க இல்ல. கெமி மாஸ்க் அங்க இல்ல. ஏன் கனியக்கா மாஸ்க் கூட உள்ள போயிடுச்சு. சோ உள்ள இல்லாத மாஸ்க் ஆதிரை, கெமி. சோ கெமி அவர்களை முதல் ரவுண்ட்ல வெளியே தூக்கி இருப்பாங்க. ஏன்னா கெமியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங். சோ அவங்க அந்த பிசிக்கல் டாஸ்க் வந்தாலும் என்ன டாஸ்க் வந்தாலும் கண்டிப்பா இறங்கி அடிப்பாங்க. சோ கெமியை இவங்க பிளான் பண்ணி ஃபர்ஸ்டே தூக்கிட்டாங்க. ஆதிரை மாஸ்க் இவங்க கையில யார் கையிலயோ இருக்குது. அண்ட் நம்ம அவங்க பேர் என்ன விஜே பாரு அவர்களுக்கான மாஸ்க் அதுவும் அவங்க கையில இருக்குது. சோ இந்த 2 மாஸ்க் வச்சு தான் பஞ்சாயத்து பண்ண போறாங்க. சோ இந்த ப்ரோமோல நீங்க நல்லா கவனிச்சாலே தெரியும் நம்ம விஜே சபரி வந்து விஜே பாருக்கான மாஸ்க் வச்சிருக்காப்ல நினைக்கிறேன். சோ அதை தான் போய் கத்துறாங்க. ஓடி போய் ஜம்ப் பண்ணி என் மாஸ்க் எடுக்கிறான், என் மாஸ்க் மட்டும் இவன் வேணும்னு சொல்லி எடுக்கிறான்னு சொல்லி கத்துறாங்க. பட் இவங்க சிரிச்சுக்கிட்டே கத்துறாங்க. ஏண்டா எப்படி பொம்மை டாஸ்க பார்த்தாலும் தெரியுமா. நாங்க லாஸ்ட் சீசன்லாம் இங்க இருந்து ரயான் பறந்து போய் குத்த போகிறது என்ன, அங்க இருந்து ராணவ இப்படி தடுக்கிறது என்ன, என்னெல்லாமோ சீனை பார்த்தோம். இங்க இவங்க சிரிச்சுக்கிட்டே ஏன் மாஸ்க நீ தான் எடுத்த அப்படிங்கிறாங்க. இதுக்கு இங்க இருந்து சபரி ஓடி போய் கத்துற மாதிரி ஒரு சீன் காமிக்கிறாருல. நல்லா உத்து காதை கொடுத்து கேட்டீங்கன்னா அங்க என்ன இருக்குன்னா, நீ தானே பாசம் காமிக்க சொன்ன, அதுதான் பாசம் காமிச்சேன் அப்படிங்கறத அவர் கத்தி சொல்றாரு. நீ தானே பாசம் காமிக்க சொன்ன, அதான் பாசம் காமிச்சேன் அப்படிங்கறது கத்துறாரு. சோ இந்த ப்ரோமோ நீங்க பார்க்கும்போது அவங்க சண்டை போட்ட மாதிரி தோணும். பட் அவங்க சண்டை போடல. அவர் எங்க பாசம் காமிச்சேங்கிறத ரொம்ப பாசமா கத்தி சொல்றாரு. ஓகேவா? சைட்ல இருந்து தண்ணி போனோம் எங்கன்னா இருந்தா உருண்டு வந்துடும். விஜே பாருன்னு சவுண்டு கேட்டாலே உருண்டு வந்துடும் போல. நல்லா இருப்பீங்கண்ணே, தண்ணி போல தள்ளி நில்லு, நீ வந்து தேவையில்லாம குறுக்கு போயிட்டு இருக்க. அப்புறம் நாளை பின்ன விஜே பார் எவிக்ட்னு காடை தூக்குனாங்கன்னா அப்புறம் விஜே பார் எவிக்டா, அப்ப நானும் வெளியே போக வேண்டியிருக்குமே சொல்லி கிளம்பி போக வேண்டியிருக்கும். ஏன்னா நீ அப்படிதான் பண்ற. விஜே பாருன்னு எடுத்தாலே அங்க போயிட்டு விஜே பாரு ரொம்ப நல்லவங்க, விஜே பாரு மேல நீங்க எல்லாம் பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்டுறீங்க, இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செய்து தள்ளி இருந்து கேம் விளாண்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ விஜே பாருக்கான மாஸ்க் வந்து நம்ம சபரி கையில இருக்குது. அதுக்கு
நம்ம தண்ணி பழம் கத்துறாப்புல பர்சனல் வெஞ்சன்ஸ், பர்சனல் வெஞ்சன்ஸ், பர்சனல் அட்டாக் அப்படின்னு சொல்லி கத்துறாப்புல. இந்த பக்கம் நம்ம அக்காவும் அதே தான் சொல்லி கத்துறாங்க, பர்சனல் வெஞ்சன்ஸ், பர்சனலா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. பட் அது எல்லாமே சிரிச்சு சிரிச்சு கத்துறாங்க. ஆனா இங்க ஒண்ணு கேட்கணும், அக்கா ஜாக்லின் அக்கா நீ என்னக்கா இங்க வந்து நிக்கிற? எனக்கு டக்குன்னு அந்த ப்ரோமோவோட கடைசி சீன்ல விஜய் பார்வதி அப்படி நடந்து வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அப்படிங்கிற மாதிரி நடந்து வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது லாஸ்ட் சீசன்ல சேம் இதே பொம்மை டாஸ்க்ல ஜாக்லின் இப்படியே தான் இருந்தாங்க. சேம் இதே மாதிரி சம்திங் காஸ்டியூம் தான் போட்டிருந்தாங்க. ட்ரெஸ் வந்து இப்படியே தான் இருந்துச்சு. ஒரு பிளாக் கலர் ஒரு ஹுடி மாதிரி தான் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. சேம் இப்படியே தான் இருந்துச்சு ப்ரோ. சேம் எவ்வளோ பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, எவ்வளோ பேருக்கு தோணுச்சுன்னு பாருங்க. இல்லை நான் சொன்னதுக்கு அப்புறம் ப்ரோமோ பார்த்துட்டு வந்து கூட கமெண்ட் பண்ணுங்க. டக்குன்னு பார்க்கும்போது சேம் லாஸ்ட் சீசன்ல ஜாக்லின் அவர்கள் அப்படியே இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு ப்ரோமோ உண்டு, ஒரு மாதிரி கோவமா நடந்து வர மாதிரி ஒரு ப்ரோமோ அவங்களுக்கு உண்டு. சேம் அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பட் லாஸ்ட் சீசன் லெவலுக்குலாம் இந்த சீசன்ல சண்டை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ப்ரோ. கெமியை ஃபர்ஸ்டே தூக்கிட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தது ஆதிரை அவர்களையும் தூக்கிடுவாங்க. விஜய் பாரு எனக்கு தெரிஞ்சு சபரி கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாச்சும் மாஸ்கை வைக்க வச்சுட்டாங்கன்னா ஓகே, ஓரளவு உள்ள போயிடுவாங்க. இல்லை சபரி வந்து வைக்க மாட்டேன்னு தூக்கிட்டா அதுக்கப்புறம் சண்டைகள் இருக்காது. அதுக்கப்புறம் பெருசாக சண்டைகள் இருக்க போகிறதுல நார்மலாக தான் போகும். ஒரு சில பேர் சின்ன சின்ன சண்டை தான் போடுவாங்க. லாஸ்ட் சீசன் மாதிரி இருக்காது ப்ரோ. லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா இல்லையா? அங்கே 2 பேர் மாற்றி மாற்றி டபிள்யூ ஃபைட் போட்டானுவன். இன்னும் 2 பேர் நம்ம அன்சிதாவும் ஜாக்லினும் விடிய உட்காந்துருந்தாங்க. அந்த லெவலுக்கு ஒரு சம்பவம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் கம்மி தான். அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு என்னன்னா இவனு என்ன ஏங்க அந்த ஹவுஸ் டால் நீங்கள் வச்சிருக்கணும்லாங்க, மாஸ்க் ஹவுஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கலாம்ல. டாலுக்கு மட்டும் ஹவுஸ் வச்சிங்க, மாஸ்க்கு ஏன் வைக்க மாட்டீங்க? அது வச்சா கொஞ்சம் போக போக இவங்க பிளாக் பண்ணி ஒரு கேம் ஆடுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓப்பன்ல வச்சா ஓடி போய் வச்சுட்டு போயிருவானோ ப்ரோ. அங்க நல்லா பாருங்க, எல்லாரும் அவங்க சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மாஸ்கை டக்குன்னு தூக்கி கொண்டு உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இவங்க யாருமே இந்த கண்டென்ட் கொடுக்கணும், அடிச்சு விளையாடணும், சண்டை போடணும், ஆப்போசிட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா 2வது ரவுண்டை இவ்வளோ பொம்மைகள் உள்ள போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தூக்கி டக்குன்னு வச்சாச்சு. இவங்க எப்படி பார்த்து வைப்பாங்கன்னு நான் சொல்லிட்டா ப்ரோ. யார் பொம்மையா கையில் எடுத்திருப்பாங்க, மாஸ்க் யார் மாஸ்கா கையில் எடுத்திருப்பாங்க, அவங்க மாஸ்க் உள்ள இருக்கான்னு பார்ப்பாங்க. அவங்க மாஸ்க் உள்ள இருந்துச்சுன்னா அவங்க கையில் இருக்கிறது யார் மாஸ்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு உள்ள வச்சிருவாங்க. அப்படிதான் அந்த கேம் போகும். வேணா பாருங்க, அப்படியே தான் நடக்கும். எல்லாரும் ஒவ்வொரு மாஸ்க் எடுத்து வச்சு ஒவ்வொருத்தரை மிரட்டுற மாதிரி மிரட்டி சும்மா அவங்கவுங்க மாஸ்கை உள்ள வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது கடந்து போயிட்டே இருக்கும். கடைசியாக எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரன்னிங் ரேஸ் மாதிரி மாறிடும். யார் வேகமாக கொண்டு வைக்கிறாங்களோ அவங்க மாஸ்க்லாம் உள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். கடைசியில் ஈஸியாக முடிஞ்சிடும் அந்த கேம். வந்து எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்லை வினோத் அவர்கள் ஓடி போய் அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள கட்டையில் முட்டிக்கிட்டார் போல். ஓடி போய் அந்த மாஸ்க் எடுக்கப்போ வலிக்கு கட்டையில் கால் முட்டி இடிச்சு போல். அப்படி தான் ஆள் இது பண்ணுறாப்புல. அதிலே ஆள் உருண்டுட்டாப்புல. இதை பார்க்கும்போது தான் லாஸ்ட் சீசன் ரயான் ஞாபகம் வராப்புல. ஒரு டாஸ்கில் ஞாபகம் இருக்குது, அந்த ஃபோட்டோவை பிச்சு எரிக்கிற டாஸ்கில் ஓடி போய் டம்முன்னு உளுந்து டிமான்னு அட்டிச்சு உருண்டு போய் அந்த ஃபோட்டோவை கொண்டு மாட்டி எரிப்பாப்புல. தெரியுமா? அது ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இன்னும் மைண்டுக்குள்ளே இருக்குது ப்ரோ. ஏன்னா இப்போ தான் அந்த சீசனை கடந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அடுத்த சீசனில் வந்து உட்காந்துருக்கோம். பட் இந்த சீசன் கொஞ்சம் மொக்கையாக போகிறதுனால நமக்கு அந்த சீசன் அப்படியே மைண்ட்லேயே இருக்குது. ஒருவேளை இந்த சீசன் ஃபயராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் அந்த சீசனுக்கு டாஸ்க் விளையாடுறதுக்கு ஆண்கள் சூப்பராக இருந்தாங்க. பட் இங்கே ஒரு சில பேர் மட்டும் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசாக நம்பிக்கை இல்லை. கமாருதீன் மேலே எனக்கு பெரிய லெவலில் நம்பிக்கை இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ திடீர்னு நம்பிக்கைலாம் சொல்கிறீங்கன்னா, ஆமாம் அவர் லவ் கண்டென்ட் கொடுப்பார் நம்பிக்கை இருக்குது, வேறு மாதிரி கண்டென்ட் கொடுப்பார் நம்பிக்கை இருக்குது ப்ரோ. அவ்வளோதான் நம்பிக்கை இருக்குது. மற்றபடி அவங்க மேலே டாஸ்க்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இவர் டாஸ்க்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்பிக்கை ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். லவ் கண்டென்ட் இந்த மாதிரி கண்டென்ட்டுகளை வேணால் இவர் நம்பிக்கை கொடுப்பாரு, நல்லா ஆடல் பாடல் நிகழ்ச்சி பண்ணுவார், அவ்வளோதான். அதை தாண்டி கமாருதன்ட்டு நம்ம இம்மி அளவு கூட கண்டென்ட் எதிர்பார்க்க முடியாது. தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் ஃபுல்லாகவே வீட்டுக்குள்ள ஆக்டிங்கை மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்காரு. ஏன் எதிரே 2 பாப்பா தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஒரு இன்னைக்கு காலைல பாட்டை போட்டு ஆடே செஞ்சுட்டாரு கைஸ். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு டெய்லி 3 ரவுண்ட் நடக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கே நமக்கு ரிசல்ட் ஓரளவு 2ஆவது ரவுண்ட்லேயே தெரிஞ்சு போச்சு. ஸோ போக என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா சண்டை போடுற ஆட்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க. கெம்மி வெளியே வந்துட்டாங்க, விஜய் பாரும் வெளியே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சண்டைகள் இருக்காது, நார்மலாக தான் போகும். ஒருவேளை விஜய் பார் உள்ளே இருந்தாங்கன்னா கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஐயோ நம்ம பாட்டு மறந்து போச்சு காய்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.